ஆனந்த் அம்பானியும் ராதிகா மெர்ச்சன்ட் அவர்களும் அவங்களோட ஹனிமூனை மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கப்பலில் தான் கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆசியாவோட நம்பர் 1 பணக்காரரான முகேஷ் அம்பானி அவர்களோட பையனான ஆனந்த் அம்பானி அவர்களுக்கு சமீபத்தில் கல்யாணம் நடந்திருந்துச்சு. இவங்களோட கல்யாணம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகமுமே வியந்து பார்க்குற அளவுக்கு பல கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு கல்யாணத்தில் ஏகப்பட்ட விவிஐபிஸ் வந்திருந்தாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அனைத்தும் வந்திருந்தாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாத்தையுமே இவங்களோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு இவங்களோட கல்யாணம் ரொம்பவே கிராண்டாக நடந்து முடிஞ்சிருந்துச்சு. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு ஜோடிகள் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க பீப்புள் எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருமே ஹனிமூனுக்கு போக போகிறாங்க அப்படின்னும், இவங்க ஹனிமூனை ஒரு மிகப்பெரிய தீவில் தான் கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. தீவிலையும் குறிப்பாக இவங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பல் ஒன்றில் தான் கொண்டாட போகிறாங்களாமா. அந்த கப்பல் அப்படிங்கிறது உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக நம்பர் 1 லக்ஸரியஸ் கப்பல். அதில் எல்லா விதமான வசதிகளுமே இருக்கும். அந்த ஒரு கப்பலை மொத்தமாகவே வாடகைக்கு வாங்கியிருக்காங்க இவங்க 2 பேருமே. அந்த கப்பலில் ஒரு டிக்கெட்டோட ரேட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனால் இவங்க ஒட்டுமொத்த கப்பலையுமே வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அண்ட் இவங்க எத்தனை நாள் அங்கே ஸ்டே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரல. ஆனால் அவங்க ஸ்டே பண்ணுற வரைக்குமே அந்த கப்பலில் தான் அவங்க தங்க போகிறாங்களாமா. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த கப்பலில் நீச்சல் வசதி இருக்குது, அங்கேயே ஃபுட் வசதி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்துட்டு ஜிம் இருக்குது. அண்ட் அதை தாண்டி மிகப்பெரிய தியேட்டர் இருக்குது, ட்ரிங்க்ஸ் இருக்குது. அந்த கப்பலில் இல்லாத விஷயங்களே இல்லை. அண்ட் அதை தாண்டி இவங்களை என்டர்டெயின் பண்ண ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த ஒரு கப்பலில் இதான் இவங்க ஒரு வாரத்துக்கு மேலே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் கல்யாணத்துக்கே 1000 கோடி செலவு பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ இவங்களோட ஹனிமூனுக்குமே பல கோடிகள் செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனா அவர்கள் சமீபத்தில் ஏர்போர்ட்டில் ரொம்பவே அசௌகரியமாக ஃபீல் பண்ணியிருந்த வீடியோ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ராஷ்மிகா அவர்கள் ஒரு படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களை அடையாளம் கண்ட ரசிகர்கள் ஒரு சிலர் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு பக்கத்தில் போயிருந்தாங்க. அப்போ ராஷ்மிகா அவர்களுமே செல்ஃபி எடுக்க ஓகே சொல்லியிருந்தாங்க. அப்போ அங்கே சூழ்ந்துட்ட ரசிகர்கள் மாஸ்கை கழட்டுங்க, கொஞ்சம் ஏன் சீடு பாருங்க அப்படின்னு 1 by 1 வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிருச்சு. ராஷ்மிகா அவர்களும் முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே தான் போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க நடக்க முயன்ற போது அங்கேருந்து ஒரு நபர் அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அண்ட் இதனால் அங்கே கொஞ்சம் அசௌகரியம் ஏற்பட்டுருச்சு. பயங்கரமாக கோபமாக இருந்தாங்க. இருந்தாலும் ரசிகரோட அன்பு தொல்லைதானே அப்படின்னு அதை சகிச்சுக்கிட்டு அந்த ரசிகருக்கு போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ராஷ்மிகாவாக இருக்கவும் அந்த ஒரு இடத்துல எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் கிளம்பிட்டாங்க. இதே வேற யாராவது இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கிட்ட மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகியிருக்கும். என்ன இருந்தாலும் ஆக்ட்ரஸை இந்த மாதிரி தொல்லை பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்பு. அவங்களும் ஓகே சொல்லி செல்ஃபி கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அமைதியாக கடந்து போயிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.